இப்ப நடந்திருக்கிற தேர்தலை பார்த்தா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஸ்ஐஆரால மட்டுமே ஏற்பட்ட தோல்வியா பார்க்கல. எஸ்ஐஆரால 65 லட்சம் ஓட்டுகள் நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு படுதோல்வி அடைகிற அளவுக்கு அங்க பிளே பண்ணாங்க. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 தொகுதிகளில் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவர்களே மாறி மாறி வேட்பாளர்கள் நிறுத்திக்கிட்டாங்க. அதுவும் ஒரு சறுக்கலா பார்க்கப்படுது. காங்கிரஸோட தோல்வி இருக்குல்ல, 61 சீட் எதுக்கு உங்களுக்கு காங்கிரஸ்? எதிர்கட்சி அரசியலை எஸ்ஐஆரோடு சுருக்கிட்டாங்க. நீங்க உள்ளூர் அரசியலை பேசணும். இன்னும் தான் ஒரு தேசிய கட்சி தேசிய அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினா போதும்னு நினைக்கிறாங்களோ? அதுதான் அவருடைய பலவீனம். இன்னொரு இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. பிரசாந்த் கிஷோரோட தோல்வி உண்மையிலேயே வந்து பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டிய தோல்வி நான் நினைக்கிறேன். வியூக வகுப்பாளர்களால ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சியை தான் ஜெயிக்க வைக்க முடியும்னு இன்னைக்கு வந்து காட்டியிருக்கலாம். என்ன விஷயம்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இதுதான் அவங்களோட அஜெண்டா. எங்க ஆட்சி வராட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சியில் நாங்கள் 4 மந்திரியில ஒரு மந்திரியா ஒட்டிக்கிறோம், பட் காங்கிரஸ் ஆளக்கூடாது. பட் காங்கிரஸ் இங்க நிலைப்பாடு என்ன? தேஜஸ்வி யாதவ முன்கூட்டியே சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அவர் கேட்கிற தொகுதியில விட்டு கொடுக்கறதுல என்ன தயக்கம்? எத்தனை மாநிலங்கள்ல காங்கிரஸ் வந்து ஆட்சி பீடத்துல இருக்காங்க அப்படிங்கறத காங்கிரஸ் பாக்குறாங்க. அவங்க அதை தான் நினைக்கிறாங்க. விஜய் கூட அவங்க பேசுறாங்க பின்னணி வந்து தமிழ்நாட்டு களம் இல்லை, அவங்களுக்கு கேரளால வாய்ஸ் வரும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதுலயும் குறிப்பா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ஸோட தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முன்னிலையில இருக்காங்க. கிட்டத்தட்ட வெற்றி அப்படிங்கிறது முடிவாகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததற்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இப்பவே குரல்கள் இடத்தொடம்பி இருக்கு. அகிலேஷ் யாதவ் அவர்கள் அதை சொல்றாரு. எப்படி பார்க்கலாம் இந்த தேர்தல் முடிவுகளை? பீகார் தேர்தலை பொறுத்தவரை நான் 2 கோணங்கள்ல பாக்குறேன். ஒன்று வந்து இந்தியா கூட்டணி தாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆனா பாஜக அந்த அணி வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து பீகார் மாநில தேர்தலை பொறுத்தவரை அங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்கு பெண்கள் ஓட்டு தான் தீர்மானிக்குது. நீங்களே பார்க்கலாம், நடந்து முடிந்த தேர்தலில் கூட ஆண்களை விட பெண்கள் அதிகமான அளவுல ஓட்டு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி இன்னும் கொஞ்சம் அதை உள்ள நம்ம அலசி பார்த்தோம்னா பீகார்ல மதுவிலக்கு அமல்ல இருக்கு. இப்ப அண்மையில தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பாக கூட பீகார்ல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருந்தாங்க. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குறாங்கல்ல, அதற்காக 10,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கடன்ல 1ல 2ல 75 லட்சம் பெண்களுக்கு போட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. நீங்க தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மகளிர் உரிமை தொகை தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதை விட பல மடங்கு தாக்கத்தை அது ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் விவகாரம். எஸ்ஐஆர் விவகாரத்தை வீதியெல்லாம் போய் ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தியோட உழைப்பை நம்ம எந்த இடத்துல குறைத்தே மதிப்பிட முடியாது. நீச்சல் குளத்தை பார்த்தா அவரும் இறங்கி நீச்சல் அடித்தாரு, அங்க இருக்கிறவர்களோட உரையாடினாரு, நிறைய விஷயங்கள் பண்ணார். பட் எஸ்ஐஆருக்கான ஒரு எதிர் மனநிலை கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டுகள், 60 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கதா அவர் சொல்றாரு. நீங்க இந்த நேரத்தில் 2020 தேர்தலோட புள்ளிவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில அதிகபட்சமா ஒரு 25,000 ஓட்டு தான் இருக்கும். பல தொகுதிகளில் 500 ஓட்டு 1000 ஓட்டுகள்ல வெற்றியை பறி கொடுத்தாங்க. பட் எஸ்ஐஆரை மட்டுமே இப்ப நம்ம குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னா 2020 தேர்தலுக்கும் 25 தேர்தலுக்கும் நுட்பமா ஒரு விஷயம் நடந்திருக்கு உள்ளுக்குள்ள. என்னன்னா நீங்க 2020 தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களோட பையன் சிராக் பாஸ்வான் அவர் தனித்து தேர்தலை போட்டிட்டார். நீங்க வந்து அங்க வந்து விகிதாச்சார அடிப்படையில இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல இல்லாத அளவிற்கு பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. அப்ப தெளிவாக தெரியுது அங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்களோட ஓட்டு எண்ணிக்கை என்பது 19%. அப்ப அந்த 19% உள்ளடக்கின பஸ்வான் கட்சி, அவர் தான் ராம்விலாஸ் பாஸ்வான், அவரோட பையன் சிராக் பாஸ்வான். கடந்த 2020 நீண்டகால பகை இருக்கு நிதிஷ்குமாருக்கும் சிராக் பாஸ்வான் குடும்பத்துக்கும் இருக்கு. அந்த பகையினுடைய காரணமா அவர் தனித்து தேர்தலை போட்டியிட்டு பாஜக வைத்து நிக்கல இந்த தொகுதியில. 2020 நல்லா உள்ள போய் பார்த்தோம்னா பாஜகவுக்கு ஒரு மென்போக்கையும் அதே நேரத்தில் நிதிஷ்குமார் முதல்வராயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் களமாடினாங்க, வேட்பாளரை விட்டார். அதனாலதான் உங்களுக்கு போன முறை நிதிஷ்குமார் படுதோல்வி அடைந்தார். கிட்டத்தட்ட அவர் முதல்வராக தொடர்ந்துருக்கலாம், ஆனா 45 சீட்டுக்குள்ள அவர் அடைக்கிட்டாங்கல்ல. மெஜாரிட்டி பிஜேபி தான் போன தேர்தலையும் இருந்துச்சு. அப்ப இந்த முறை என்ன நடந்துருச்சுன்னா பாஜக ரொம்ப நுணுக்கமா தேர்தல் பணிகளை கையாண்டு 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து சிராக் பாஸ்வானை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, லோக் ஜனசக்தியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. லோக் ஜனசக்தி ஒரு பக்கம் கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. அப்ப அது அணி இயல்பாகவே ஒரு பலம் வாய்ந்த அணி ஆயிடுச்சு. நீங்க பாஜக வந்து ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்தின் ஓட்டை ரொம்ப எளிதா வாங்கக்கூடிய கட்சி. 15%. நான் வந்து சொல்றது பீகாரோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியல் சொல்றேன்.
15% அங்க முற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஓகே. அவங்க இடபிள்யூஎஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாஜக, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. 15% அங்க இருக்காங்க, 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த 10% இடஒதுக்கீடுக்கு எதிராக கேஸ் போயிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். காரணம் இங்க 10% இல்லை அவங்க. அப்ப அந்த இதுக்கான ஓட் பேங்க் இயல்பாகவே ஃபார்வர்டு காஸ்ட் ஓட்டு பிஜேபிக்கு பக்கம் போயிருச்சு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்களுக்கு இயல்பாக திரண்டு இருந்த எம்பிசி ஓட் பேங்க், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டு வங்கி, அதுவும் வந்துருச்சு. பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு வங்கி வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் அறுவடை செய்ய வேண்டிய ஓட்டு, தேஜஸ்வி யாதவ் அறுவடை செய்ய வேண்டிய ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டா மட்டுமே சுருங்கி போயிருச்சு இந்த தேர்தலில். நீங்க பீகாரை அப்படியே மத ரீதியா நம்ம பார்த்தோம்னா 82% இந்துக்கள் இருக்காங்க, 17% இஸ்லாமியர்கள் இருக்காங்க, 1% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நம்ம மத ரீதியாகவோ ஜாதிய ரீதியாகவோ பார்ப்பது என்பது அபத்தம். பட் ஆனா தேர்தல் கணக்கு அதுதானே. தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதை ஒட்டி தானே தீர்மானிக்கப்படுது. இப்ப நடந்திருக்கிற தேர்தலை பார்த்தா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஸ்ஐஆரால மட்டுமே ஏற்பட்ட தோல்வியா பார்க்கல. எஸ்ஐஆரால 65 லட்சம் ஓட்டுகள் நீக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோமே. இவ்வளவு படுதோல்வி அடைகிற அளவுக்கு அங்க பிளே பண்ணாங்க காங்கிரஸோ தேஜஸ்வி யாதவ். பட் இங்க என்னன்னா நம்மளாம் விமர்சித்தோம், தமிழ்நாட்டுல நிதியே இங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது என்ன மத்திய பட்ஜெட்டா பீகார் பட்ஜெட்டான்னு கேட்டோம். அப்போ பீகார்ல எல்லாமே பீகாருக்கே போகுது. ஆமா, நீங்க நல்ல இன்னும் நுணுக்கமா நம்ம பார்த்தோம்னா 10 வந்தே பாரத் ரயில் விட்டுருக்காங்க. இங்க ஒரு வந்தே பாரத் ரயிலுக்கு எம்பிக்கள் நடையா நடந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. 10 வந்தே பாரத் ரயில், அம்ரித் ரயிலோ 20 திட்டங்கள் ஏதோ விட்டுருக்காங்க. பட் இது எல்லாமே நம்ம வந்து தமிழ்நாட்டுல என்ன பேசணும்னா, இது மத்திய பட்ஜெட்டா பீகாருக்கான பட்ஜெட்டா, இன்னொரு வேணா அவங்க பாசையில சொல்றதா இருந்தா இது ஒன்றிய பட்ஜெட்டா பீகார் பட்ஜெட்டா நம்ம கேட்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டிலே பேசியிருந்தோம். பட் இது எல்லாமே உள்ள ரியாக்ட் ஆயிருக்கு. நம்ம அதை தான் இதுல புரிந்து கொள்ள வேண்டிய நுட்பமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். வெறுமனே வந்து எஸ்ஐஆர் எதிர்ப்பு, ஓட்டை நீக்கிட்டாங்க அவர்கள், அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி என்பது தோத்து விட்டால் வரக்கூடிய புலம்பல் தான். நாளைக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க தான் போறாங்க திமுக கூட்டணி. அப்ப எஸ்ஐஆர் எத்தனை வாக்காளர்கள் நீக்கினாலும் இன்னைக்கு இருக்கிற பலத்தினுடைய அடிப்படையில் திமுக முந்துவதற்கான சூழல் இருக்கு. பட் அந்த நேரத்தில் நம்ம எஸ்ஐஆர்னு சொல்ல முடியாது. அப்ப எஸ்ஐஆர் போன்றவை வருகிற பொழுது ஒரு எதிர்கட்சிகள் விழிப்போட இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் விழிப்போட தான் இருக்காங்க. விஜய் தவிர மற்ற எல்லாருமே விழிப்போட தான் இருக்காங்க. விஜய் மட்டும் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு போறாரு. நீங்க போய் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுங்க, களத்துக்கு போங்கன்னு அவங்க கட்சியினரை தூண்டல. அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு ஒரு புதிய வடிவம் எடுக்கிறார். பட் திமுக அதிமுக களத்துல தானே இருக்காங்க. அந்த களத்தை கோட்டை விட்டுட்டு விதை நெல்லை அவிச்சு தின்னாச்சு. எனக்கு அறுவடை வரலையேன்னு சொன்னா நீங்க தான் விதை நெல்லை தின்னுட்டீங்கல்ல. எஸ்ஐஆர் வருகிற பொழுதுல நீங்க விழிப்போடு இருந்திருக்கணும். பட் பீகாரை தான் நம்ம இன்னைக்கு முன்னுதாரணமா வைத்து சொல்றோம். இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. பட் எஸ்ஐஆர் மட்டுமே இவர்கள் தோத்தார்கள் என்பதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கொஞ்சம் எஸ்ஐஆரும் காரணம், பட் அதை மீறி பாஜகவினுடைய செயல்பாடுகளை இந்த மக்கள் அங்கீகரித்திருக்காங்க. ஓகே, இப்ப முன்னிலை நிலவரங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுவே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸாவும் பார்க்கிறோம். அந்த நம்பர்ஸை பேசிட்டு எந்தெந்த இடத்துல காங்கிரஸ் சறுக்குச்சு அப்படிங்கறதையும் நம்ம பேசிடலாம். ஏன்னா கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10-12 தொகுதிகள்ல கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவர்களே மாறி மாறி வேட்பாளர்கள் நிறுத்திக்கிட்டாங்க. அதுவும் ஒரு சறுக்கலா பார்க்கப்படுதுல. சோ நம்பர்ஸை பார்த்துட்டு இதை அனலைஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். இல்ல நிச்சயமா, இப்ப நீங்க சொன்னதை போல பாஜக 90 இடம் இப்ப முன்னிலை. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நண்பர்கள் நேரத்துல பாஜக 90 இடம் முன்னிலைங்கிறது அவங்களோட வரலாற்றிலேயே பீகார்ல இது ரொம்ப அரிதிலும் வருது. இதுக்கு என்ன விஷயம் நான் பின்னாடி பாக்குறேன்னா, டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ங்கிறாங்க. தொடர்ச்சியா பீகார் கவர்மெண்ட் இது ஒரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். நிதிஷ்குமார் ஒரு பக்கம் உழைக்கிறாரு, நாங்க ஒரு பக்கம் உழைக்கிறோம். நிதியை பூரா கொண்டு போய் அங்க கொட்டுறாங்க. பிளஸ் நிதிஷ்குமார் கேட்கிற நிதியெல்லாம் விஷயங்களுக்கெல்லாம் நிதி கிடைக்குது. இது எல்லாம் ஒரு 90 அப்படின்னு கேட்டா இதெல்லாம் 90. ஆனா இது மட்டுமே 90 கிடையாது. காங்கிரஸோட தோல்வி இருக்குல்லங்க, 61 சீட் எதுக்கு உங்களுக்கு? காங்கிரஸ் சமரசம் வேணும்ல. இப்போ பாஜக ஒரு சமரசத்துக்கு வராங்க. என்ன சமரசத்துக்கு வராங்க? காங்கிரஸ் இல்லாத இந்தியா அவங்களோட அஜெண்டா. அது நீங்க RSS கூட்டங்கள்ல, சங் பரிவார அமைப்புகளோட கூட்டங்கள்ல போகிற நண்பர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, என்ன விஷயம்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இதுதான் அவங்களோட அஜெண்டா. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, எங்க ஆட்சி வராட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சியில் நாங்கள் 4 மந்திரியில ஒரு மந்திரியா ஒட்டிக்கிறோம், பட் காங்கிரஸ் ஆளக்கூடாது. பட் காங்கிரஸுக்கு இங்க நிலைப்பாடு என்ன? தேஜஸ்வி யாதவ் முதல்ல அறிவிச்சாங்களா? முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை அறிவிப்பதுல தயக்கம், அவர்களோடு தொகுதிகளை விட்டு கொடுக்கறதுல உடன்படிக்கையில தயக்கம். இந்த பீகார்ல ஒரு மாநிலத்தில் வந்து ஒருவேளை காங்கிரஸ் 40-50 சீட்டுகள் ஜெயிச்ச உடனே அப்படியே மோடி அவர்கள் ராஜினாமா செய்து விட்டு ராகுல் காந்தி பிரதமராக இருக்க போயிறாரு. அப்ப இவங்க என்ன செய்திருக்கணும்? ஒரு கூட்டணிக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமா, இந்த காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் 2 பேருக்குடைய தோல்வி தான் இதோட தோல்வி. பாஜகவோட வெற்றி இவர்களுடைய வெற்றி மட்டுமே கிடையாது. இது ஓவைசி கடந்த தேர்தலில் 5 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தார். இஸ்லாமியர்களுக்காக அவர் நடத்தக்கூடிய ஒரு கட்சி 5 தொகுதிகளில் போன முறை பீகார்ல 2020 ஜெயிச்சிருந்தாங்க. 5 தொகுதி ஜெயிச்சவர் இந்த முறை என்ன கேட்டானா, எனக்கு 6 தொகுதி தாங்கன்னு கேட்கிறார். 6 தொகுதி எப்படி தர முடியும்னு அவரை கூட்டணிக்குள்ள சேர்க்கல. 5 தொகுதி ஜெயித்தவர் ஓவைசி, 5 தொகுதி ஜெயித்தவர். ஆனா கடந்த முறையும் இதே மாதிரி அதிகமான தொகுதிகள்ல நின்று கணிசமான வெற்றியை தான் பெற்றிருக்காங்க. இந்த முறையும் அப்ப 61 தொகுதிகள் கேட்கிறது அப்படிங்கிறது எப்படி சார்? இல்ல, கடந்த முறை வந்து உங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அதை விட இந்த முறை வந்து ரொம்ப உங்களுக்கு இந்தியா முழுவதும் ஒரு எதிர்ப்பை விதைக்க வேண்டிய நேரம்ல.
நீங்க இப்போ ஒரு பீகாரை முன்னுதாரணமா காட்டி இந்தியா முழுதும் களத்துக்கு போறீங்க. அப்ப நீங்க ஜெயிக்கணுங்கிறத விட நீங்க கைகாட்டின நபர் ஜெயித்தாருங்கும் போது இன்னும் அதோட வேல்யூ கூடும்ல. நான் தேஜஸ்வி யாதவுக்கு பின்னால இருந்தோம், எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறங்கும் போது ராகுல் காந்தியோட இமேஜ் உயரும். பட் அவங்க எந்த இடத்துல தவறு பண்ணிட்டாங்கன்னா ஓவைசி போன்றவர்களை அணைத்துக் கொள்ளல. ஓவைசி கேட்டிருந்தார், நீங்க வந்து அந்த ஓவைசி அவர்கள் அந்த தேர்தல் நெருக்கத்தில் சொல்கிறப்ப நாங்கள் 5 தொகுதி ஜெயிச்சிருக்கோம், ஏற்கனவே எங்களுக்கு பீகார்ல 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 6 சீட்டா தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. 6 சீட்டு கொடுக்கல. முஸ்லீம் ஒருவரை துணை முதல்வராக்கணும், அதுக்கு வாக்குறுதி கொடுங்கன்னாரு, அதுவும் செய்யல. ஓவைசி ஒரு பக்கம் தனியா போயிட்டாரு. இன்னொரு பக்கத்துல இவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜக ஓட்டை தான் உடைப்பார்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவர் முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பாஜக ஓட்டை தான் சேதப்படுத்துவார்னு நினைச்சாங்க. பட் அவர் துரதிருஷ்டவசமா என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னும் நமக்கு முழுமையான முடிவுகள் வரல. ஒவ்வொரு தொகுதியிலும் அவரால் பாதிக்கப்பட்ட தொகுதிகள் நாளைக்கு நிச்சயமா லிஸ்ட் வரும். நிச்சயமா என்னுடைய கணிப்புப்படி குறைந்தபட்சம் எப்படி தமிழ்நாட்டில் ஆட்டக்குலைப்பரா வர்ற தேர்தலில் விஜய் இருக்க போறாரோ அதே போன்று இந்த முறை இவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் 100% நாளைக்கு தான் நான் பேப்பர்ல நம்ம பார்த்தா முழுமையான முடிவுகள் தெரியும். இப்ப வேணா நம்ம வேணா முன்னிலை நிலவரங்கள்ல சில தொகுதிகளில் முன்ன பின்ன பார்க்கலாம். பட் பிரசாந்த் கிஷோர் எடுத்திருக்கிற மொத்த ஓட்டையும் நீங்க காங்கிரஸ் தோல்வியடைந்த ஓட்டையும் கூட்டினீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பொருந்தி போகிற இடமா அது வரும் அப்படின்னு நான் நிச்சயமா பார்க்குறேன். அவர் மட்டும் சொல்லல, நான் ஓவைசி எடுத்த ஓட்டு, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு 17% அங்கே இருக்கு. உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இஸ்லாமியர்கள் ஓட்டு நீங்க முழுமையா அறுவடை பண்ணாதானே களத்தில் இருப்பீங்க. ஓவைசிக்கு ஓட்ட பிரிப்பு கொடுத்துட்டீங்க. ஆட்சியின் மீது எதிரான ஓட்டு, அந்த ஆட்சியின் மீது எதிரான ஓட்டு பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறாரு. பிரசாந்த் கிஷோரே களத்துல நிக்கல, தேர்தலை போட்டியிடல, அவர் கைகாட்டின நபர்கள் தான் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. அவர்களும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு எடுத்திருக்காங்கல்ல. காலையில நீங்க நம்ம தொலைக்காட்சியை பார்க்கிறப்பவே 2 தொகுதி 3 தொகுதியில அவங்களே முன்னிலையில இருந்தாங்க. பட் அது காலத்துல மாறுது. பட் அது வந்து அது எல்லாமே பின்னடைவா பாக்குறேன். எதிர்கட்சி அரசியலை எஸ்ஐஆரோடு சுருக்கிட்டாங்க. நீங்க உள்ளூர் அரசியலை பேசணும்ல, நீங்க உள்ளூர்ல வாக்கு திருட்டு என்பது முக்கியம். இன்னும் தான் ஒரு தேசிய கட்சி தேசிய அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினா போதும்னு நினைக்கிறாங்களோ? அதுதான் அவங்களுடைய பலவீனம். நீங்க வந்து கிராம கமிட்டிகளை ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் கூட நான் உதாரணத்துக்கு சொல்ல போனா செல்வப்பிறந்தகை பதவியேற்றோன்னு ஒரு உத்தரவு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. தமிழகம் முழுவதும் 69,000 கிராம கமிட்டிகள் அமைக்கணும். ஏன்னா 69,000 பூத் இருக்கு. பட் கிராம கமிட்டிகள் அமைக்கிறாங்க. இது எல்லாமே கண் துடைப்புகளுக்காக வெறுமனே அமைக்கப்படுகிற கமிட்டிகள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் தன்னை மறுகட்டமைப்பு செய்யணும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு வெற்றி என்பது இனிமேல் சாத்தியமே கிடையாது. நீங்க பிஜேபிக்காரங்க வந்து அவங்க உழைப்பை நீங்க வந்து, நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன், எனக்கு தெரியும் அவங்க உழைப்பு எப்படி இருக்கும், ஆர்எஸ்எஸ் எப்படி வேலை பார்ப்பாங்க. ஒரு தயிர் சாதம் கொடுத்தா போதும், ஒரு நாள் பூரா வேலை பார்ப்பாங்க. காங்கிரஸ் கூட்டங்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்க காங்கிரஸ் கூட்டமோ திமுக அதிமுக கூட்டமோ அப்படி கிடையாது. ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை உள்புகுத்திக்கலாங்க. நமக்கு இலக்கு இதுதான், அவனுக்கு நீங்க சாப்பாடே கொடுக்கட்டாலும் வேலை பார்ப்பான், சாகான்னு சொல்லுவான், அவன் மாட்டுக்கு நடந்துட்டு இருப்பான், ஏதோ ஒரு கிராமத்துல போய் தங்குவாங்க. பட் இது எல்லாமே ஒரு மதவாதம் தான், அது நம்ம தவறு தான். பட் அந்த மதவாதத்துக்குள்ள அவன் தேர்தல் செய்யற யுத்தி இருக்குல்ல, அந்த யுத்தியில காங்கிரஸ் தோல்வி அடைகிறாங்க. அந்த 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 மாதிரியான தேர்தல் கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ரக்சரலா கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அவர்கள் வந்து ஒரு பூத் கமிட்டியை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அமைக்க முடியாது. நம்ம இன்னொன்னு சொல்ல போலாம், பூத் கமிட்டி திமுக ஸ்ட்ராங், அதிமுக ஸ்ட்ராங், பாஜக ஸ்ட்ராங் இல்ல. உண்மைதான், பாஜக அவளை போய் ஒரு கடற்கரை கிராமத்துல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஊர்ல அவனால பூத் கமிட்டி போட முடியாது. ஒரு இஸ்லாமியர்கள் பகுதியில் பூத் கமிட்டி போட முடியாது. ஆனா இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க எந்த மாதிரியான வேலைகள் செய்து அந்த பூத் கமிட்டியை வலுப்படுத்தியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது நுட்பமா பார்க்கும்போது தெரியும். அந்த ஊர்களில் அந்த கிராமங்கள்ல மெல்ல மெல்ல நீங்க அது மாதிரி இப்ப திமுக அதிமுகனா ஒரு கட்டமைப்புங்க. அந்த கட்டமைப்புல என்னன்னா 15 அணிகள் இருக்குன்னா 15 அணி தான். வழக்கறிஞர் அணி, மீனவர் அணி, இலக்கிய அணி, மாணவர் அணி, ஒரு 15-16 அணிகள் இருக்கும். பாஜக மட்டும் தான் நீங்க ஒரு 50 பேரை கூட்டு போயிட்டு எங்க ஊரை நாங்க 50 பேரை சேர்த்திருக்கோம், சரி நீ என்ன வேலை பார்க்குற, நான் ஒரு தச்சு தொழிலாளியா இருக்கேன், தச்சு தொழிலாளர் அடி, உடனே உங்க ஊர்ல இருக்க 50 பேரையும் சேர்த்து, இப்படி அந்த கட்சியில சேர்ந்தவனுக்குலாம் பொறுப்பு. பட் இது எல்லாமே என்னன்னா மக்கள் மனசுல இந்த கட்சியில இவர் முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக பொறுப்பாளர்களை பார்க்க முடியாது, ரொம்ப ரேரா இருப்பாங்க. இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர் 2 பேராவது பொறுப்பாளர்கள் வந்துருவாங்க. இந்த வேலைகள் தான் காங்கிரஸ் செய்யற தவற விட்டுருச்சுங்க. என்னைக்குமே அன்னைக்கு எம்எல்ஏவா நின்றவர் தான் இன்னைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட், அன்னைக்கு எம்பியா இருந்தவருக்கு பையன் இன்னைக்கு எம்பி கேண்டிடேட். இந்த மேட்டுமைத்தனம், அந்த மேட்டுமைத்தனத்தால காங்கிரஸ் வந்து பலவீனம் அடைந்திருக்கு. இன்னொன்னு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கு காங்கிரஸ் தான் காரணம். 63 தொகுதிகளை கேட்டு வாங்கினாங்க. நான் சொல்லலை, ஈவிகே இளங்கோவன் மறைந்து விட்டார், ஈரோடு கிழக்கு பழைய எம்எல்ஏ, முன்னாள் மத்திய அமைச்சர். அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், 63 நாயன்மார்களாக களமிறங்கி பஞ்சபாண்டவர்களா 5 பேர் தான் ஜெயிச்சாங்க. நீ பீகார் அப்படித்தானே இருக்கு, 61 பேர் போட்டிட்டு இருக்காங்க, 5-6 ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கிற பொழுது தேர்தல் ஆணையத்தோட தரவுகள்லேயே 5 வருது 6 வருது மாறி மாறி வருது. நாளைக்கு தான் தெரியும். அப்போ ஏன் இவ்வளவு பெரிய இலக்கில் எண்ணிக்கை வாங்கணும்? அப்போ அங்கே அமைப்பு ரீதியாக அது தேஜஸ்வி யாதவோடைய ஸ்டேட்டு, அங்கே அவரை முதல்வர் வேட்பாளராக காட்டிட்டீங்க. நீங்கள் 61 சீட்டில் போட்டிட்டு பிஜேபி இவ்வளோ ஜெயிச்சிருக்குன்னா பாஜகவும் காங்கிரஸும் நேருக்கு நேர் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக கோலச்சிருக்கு. அப்போ அந்த ஒரு மாநில கட்சிகளுக்கான இடத்தை பிஜேபியும் எடுத்துக்குது, காங்கிரஸும் எடுத்துக்குது.
பட் அது பிஜேபிக்கு பிளஸ் அமையுது. ஏன்னா மத்தியில் அமைச்சரவையில் இருக்காங்க, மத்திய ஆட்சியில் இருக்காங்க, நிதியை உள்ள கொடுத்துருக்காங்க. நீ வேதனைகளை மட்டும் தானே பேசுறீங்க, புலம்பல்களை மட்டும் தானே சொல்றீங்க. இல்ல அதுதான் நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, பாஜக என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்கியிருக்காங்க, காங்கிரஸோ இவ்வளவு கூட்டணி கட்சிகள் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆளும் கட்சியா இருக்காங்க அப்படின்னா நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தானே இயல்பாவே வாக்கு கேட்க முடியும். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க வந்து பீகார்ல இங்க உள்ளூர் பிரச்சனைகளுக்காக களமாடி இருக்கணுங்க. ரொம்ப பெரிய வேலைவாய்ப்பின்மை பேசுனாங்க, நான் பேசலன்னு சொல்லல, வேலைவாய்ப்பின்மைன்னு பேசுனாங்க. 20 ஆண்டுகள் அங்க நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் காங்கிரஸோடு இருந்திருக்கிறார், தேஜஸ்வி யாதவ் அவர்களோடு இருந்திருக்கிறார். நீங்க அப்ப அந்த அலைன்ஸ் கூட இருந்துட்டு நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு குற்றம் சொல்லியிருப்பது எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும்? அந்த மாதிரி இடங்கள்ல சர்க்கிள்கள் இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடிக்கலாம். இப்ப நம்ம எஸ்ஐஆர் மக்களுக்கான பிரச்சனையா? ஓட்டு யாருக்கெல்லாம் போச்சோ அவர்களுக்கு அது பிரச்சனை, என் ஓட்டு போயிருச்சுங்களா? சாமானியனா வீட்டில் இருக்கிறவங்க ஐயோ எஸ்ஐஆர்ல 65 லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்கன்னு கடைக்கோடி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க ஏன் பதட்டப்படணும்? என் ஓட்டு போச்சுன்னா நான் பதட்டப்படலாம். இன்னும் பீகார்ல எப்படின்னு தெரியல, தமிழ்நாடு மாதிரியான ஊர்களில் ஓட்டிற்கு வளமான கவனிப்புகள் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஓட்டு போச்சுன்னா அன்னைக்கு ஒப்பாரி வச்சு கூட அழலாம், தப்பு கிடையாது. பட் அது எல்லாமே வந்து தனி மனிதனுக்கு ஒரு அரசியல் கட்சியாக களமாட வேண்டிய சப்ஜெக்ட் தான். பட் அது மட்டுமே மேட்டர் கிடையாது. அங்க எவ்வளவு வேலை வாய்ப்பின்மை இருக்கு. நீங்க ஒரு புள்ளிவரம் சொல்லுது, 6 வீட்டுக்கு ஒரு பீகாரி வெளிமாநிலத்துல வேலை செய்யறான். அப்ப அந்த பட்டியலை எடுத்து இவ்வளவு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, என் பீகாரிக்கு எங்க வேலை, எங்க என் இளைஞனுக்கு வேலைன்னு கோஷம் எழுப்பியிருக்கணும்ல, அதை களத்தில பண்ணியிருக்கணும். நீங்க ஒண்ணுமே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க, அவங்க அமைதியா இருக்கிறாங்க, ரொம்ப கூட்டணி தர்மத்துக்காக கட்டுப்பட்டு அமைதியா இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த டிஒஎஃப்ஐ அவங்க வச்சிருக்காங்க, ஜனநாயக வாலிபர் சங்கம். அவங்க அப்பப்ப எங்க என் வேலைன்னு அப்படியே சைக்கிள்ல ஒரு யாத்திரை போறது, 2 வீலர்ல போறது, இதுதான் பண்ண முடியும் ஒரு அவங்க அரசியல்ல. பட் அந்த அளவுக்கான களவேகத்தை கூட காங்கிரஸ் வந்து அங்க கையாளல. தேஜஸ்வி யாதவ் பேசினார், நிறைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாரு, அங்க மக்கள் கிட்ட கொண்டு போனார். பட் மக்கள் கிட்ட எடுபடாம போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்கள் ஓட்டு. அந்த பெண்கள் ஓட்டுக்கு நீங்க ஓட்டுக்கு ரூபா கொடுக்கறத விடையும் நீங்க ஒரு குடும்ப நிதி அப்படிங்கிற பேர்ல நீங்க என்ன தொழில் வேணாலும் தொடங்கிங்க, 10,000 ரூபா உங்க அக்கௌண்ட் வந்து விழுகுது, 75 லட்சம் பேருக்கு வந்து விழுகுது. நீங்க எனக்கு 10,000 ரூபா அக்கௌண்ட்ல போடும்போது நான் உங்களை பாராட்ட வேண்டாம், திட்டாம இருந்தா போதுமே, எனக்கு உங்க மேல விருப்பம் வரல. நீங்க இப்ப பீகார்ல தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மேல இருந்தது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த இடத்துலயே அது நிதிஷ்குமார் மேல அவநம்பிக்கையா மாறலையே. இங்க அவநம்பிக்கையா மாத்திருந்தா தானே நீங்க நம்பிக்கையை பெற முடியும். உங்களை ஓகே ஒரு இளைஞர் வர்றாரு முதல்வர்னு சொல்றாங்க, ஓகே அப்படிங்கிற சாய்ஸ்ல இருக்கீங்களே ஒழிய நிதிஷ்குமாரை வீழ்த்துவதற்கான அரசியல் நீங்க செய்யல அப்படிங்கிறத தான் நான் புரியுது. ஓகே, அண்ட் காங்கிரஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நீண்ட காலமா பேசிட்டு இருக்கோம். 2019 இருந்து கூட்டணிகளை வந்து அரவணைச்சு போக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க பேசப்பட்ட இந்த சீட் பேரமும் அதுல அடங்கும். ஏன்னா நம்ம டெல்லியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம், டெல்லியில தோல்வி, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்களோட இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லை இங்க காங்கிரஸ்ல கேரளால கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் அவர்கள் கூட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படி போற இடமெல்லாம் கூட்டணி கட்சிகளோடு அனுசரிச்சு போகாம அந்த இடஒதுக்கீடு பங்கீட்டுல சீட்டு தொகுதி பங்கீட்டுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னும் இதை எப்படி அணுகணும் காங்கிரஸ்? இல்ல காங்கிரஸ்க்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி பாஜக இல்லாத இந்தியா ஏதோ அவங்க எடுக்கணும். காங்கிரஸ் முதல்ல உள்வாங்க வேண்டியது அந்த மாநிலத்துல தான் ஆளணுங்கிறது இல்ல. நீங்க இப்ப தமிழ்நாட்டுல கூட அவங்க ஆசைப்படுறாங்க. நீங்க ஒரு உதாரணம் இப்ப நான் நீங்க சொன்னதுல இருந்து நான் உதாரணம் சொன்னேன், காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க. காமராஜரே இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்தா காங்கிரஸ் விட்டு வேற கட்சிக்கு போயிருப்பாரு, அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி. பட் ஆனா எதுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, ஒரு மேட்டுமை திறமை காமராஜருடைய வாரிசுகளுங்க. காமராஜர் திருமணம் செய்தாரா? காமராஜர் என்ன செய்தார்? பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் எப்படி இருக்கு, ஒரு அப்பா எம்பி ஆனா பையன் எம்பி, அதுக்கப்புறம் அப்பா எம்எல்ஏ ஆனா மகன் எம்எல்ஏ. காமராஜர் அப்படியே இருந்தார், எளிமையின் உதாரணமா இருந்தார். சொந்த வீட்டுல வைத்திருந்த ஒரு பைப்பை எங்க அம்மாக்கு நீங்க எதுக்கு இந்த பைப் வச்சுன்னு தூக்கி வீசினவர் அவர் வந்து அந்த அளவிற்கு எளிமையானவர். ஆனா அப்படி இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஒரு மேட்டுமைத்தனமான தன்மை கொண்ட காங்கிரஸ் கட்சியா மாறிட்டு இருக்கு. அது ஒரு கோணம். இன்னொன்னு, இப்ப பாஜக நினைக்கிறதில்ல காங்கிரஸ் இல்லாத இந்தியா நினைக்கிறதில்ல. அப்போ பாஜக பதிலுக்கு காங்கிரஸ் நினைக்கணும், பாஜக ஆண்டு விடக்கூடாது. இப்ப அவங்களோட பேராசை தான் அது. இங்க கேட்டது எல்லாமே ஒரு பேராசையினுடைய வெளிப்பாடு தான். அந்த பேராசை எப்படிப்பட்ட பேராசை தெரியுமா? தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வந்துடும் நினைக்கிற மாதிரி. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வந்துடும், விஜய் கூட போய் நம்ம சேர்ந்துக்கலாம், விஜய் கூட சேர்ந்துட்டா ஒரு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. நேர் பாதி தொகுதிகள் விஜயும் நம்மளும் சரி பாதி. நான் இப்ப பீகாரோட ரிசல்ட் காட்டியிருக்கலாம் உங்களுக்கு, ஒரு பரிசோதனை முயற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது இப்ப பீகார் முடிவுகள் காட்டியிருக்கு. பட் தமிழ்நாட்டுல அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு பலவீனமாவும் இல்லை, ரொம்ப பலமாவும் இல்லை. விஜய் என்ன செய்ய போறாருங்கிறதே நமக்குலாம் தேர்தல் முடிவுல தான் தெரிய வரும். ஆனா விஜய் பலவீனம் இல்லை அப்படிங்கிறத நான் அனித்தரமா நம்புறேன். ஸோ அப்ப இந்த மாதிரியான அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு பெரிய அளவுல ஒரு தேர்தல் வியூகம் வகுக்காத ஒன்னா இருக்கு. இன்னொன்று, இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. பிரசாந்த் கிஷோரோட தோல்வி உண்மையிலேயே வந்து பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டிய தோல்வி நான் நினைக்கிறேன். வியூக வகுப்பாளர்களால ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சியை தான் ஜெயிக்க வைக்க முடியும்னு இன்னைக்கு வந்து காட்டியிருக்கலாம்.
நீங்க பொதுவா இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி மாறிடுச்சு, உண்மையிலே சொல்றேன், அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மோசமா மாறிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம், கிரவுண்ட்ல களத்துல இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு செய்தியாளராக களத்துல நீங்க கிரவுண்டுக்கு போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா காலையில 7:30 மணி 8 மணிக்கு பூத்துக்குள்ள போவான், சாயந்தரம் 5:30 மணி 6 மணிக்கு அந்த ஓட்டு பெட்டியெல்லாம் முடிஞ்சு வெளியில வர்ற வரைக்கும் அவனை நீங்க பார்த்தீங்கன்னா வேட்டியும் கட்டிட்டு இருக்க, அந்த கரை வேட்டியும் கட்டிட்டு அந்த வெள்ளை சட்டையும் போட்டு அப்படி வேர்வை வடியும், உடம்புல இருந்து அப்படி மொத்தமா வேர்வை வடியும். ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் வேட்பாளர் வருவார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நார்வேல் தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறார், அவர் ஒரு சின்ன வில்லேஜில் வந்து பூத்து, அந்த பூத்தில் வந்து உட்காந்துருப்பான், வெளியில் நின்றுட்டு வர்றான்ட்டுனா மாமா வந்து ஓட்டு போட்டுரு, அத்தை போட்டுரு, பெரியப்பா போட்டுரு, சித்தப்பா போட்டுன்னு காலில் மட்டும் தான் விழ மாட்டான், சிலருக்கு காலில் கூட விழுந்துருக்கலாம், போட்டு கெஞ்சி கதறி உள்ள பூத்தில் கூட்டு வருவான். போகிற பொழுது அவன் இந்த விரலை காட்டி சிமிக்கில் காட்டுறது, அதை காட்டுறது, அதுக்கு போட்டுன்னு உள்ள வரிசையில் நிற்கும் போது வரையும் காட்டுவான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு தேர்தலில் ஜனநாயகத்தில் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியை வெற்றி பெற வைக்கிறது பூத் கமிட்டியால தான் முடியும். வியூக வகுப்பாளர்கள் வந்து சும்மா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குல்ல இதில் இந்த தேர்தலில். அப்போ அந்த அளவுக்கு அவங்க உழைப்பாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு வேட்பாளர் வருவார், அந்த நேரத்தில் மத்தியானம் 2 மணியோ 2:15 ஆகும், திடீர்னு வேட்பாளர் ஒரு பூத்தாக பார்த்துட்டு வருவார். ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 450 பூத் இருக்குன்னா அவர் ஒரு 300 பூத்தை முடிச்சுட்டு மத்தியானம் 2:15 மணிக்கு ஏதோ ஒரு பூத்துக்குள்ள வருவார். அவர் பூத்துக்குள்ள வந்து அண்ணன் வந்துட்டார் அண்ணன் மட்டும்தான் உள்ள போக முடியும். ஏன்னா யாருக்கெல்லாம் எலெக்ஷன் பூத் கமிட்டி அந்த ஐடி கார்டு கொடுத்துருக்காங்களோ, வேட்பாளர் கொடுத்துருப்பாங்க, பூத் ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு அவர் அந்த கேப்ல 4 பேரை ஃபோன் போட்டு வர சொல்லி அந்த வெளியில அந்த வராந்தால போட்டு சீட்டெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க அந்த எலெக்ஷனுக்காக. அப்போ அவர் வர்றவர்கிட்ட அவர் என்ன இதெல்லாம் நம்ம கட்சி தானே, நம்ம கட்சி நல்லா பார்த்துக்க தம்பி, சோந்துராத இவன் சோர்ந்துட்டானா இங்க படுத்துரும். நம்ம இன்னைக்கு காலைல பாக்குறோம், முன்னிலை பாக்குறோம்ல, ஒவ்வொரு பூத்துலையும் வரக்கூடிய ஒரு 50 ஓட்டம் 30 ஓட்டம் 40 ஓட்டம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். பட் இங்க என்னன்னா தேர்தல் வியூகம் வகுக்கிறதுனால தான் வெற்றி பெறுவதாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. கட்சியோட கட்டமைப்பு இல்லைன்னா எவ்வளோ ஆள் வியூகம் வகுத்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் என்ன சொன்னேன், பிரசாந்த் கிஷோர்ல 150 பிரசாந்த் கிஷோரை உருவாக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வாங்க. அப்ப என்னன்னா முதல்ல ஒரு கட்டமைப்பு வேணும், ஒரு கட்சி என்றால் கட்டமைப்பு வேணும், அர்ப்பணிப்பு குணம் கொண்ட தொண்டர்கள் தேவை. பட் அது இருந்தாதான் அதை வந்து உருவாக்க முடியும். நீங்க காங்கிரஸ்ல இளைஞர்கள் எங்க வந்திருக்காங்க, நீங்க கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரிய ஒரு உதாரணமா எடுத்துட்டா இளைஞர் காங்கிரஸ் அங்க ஆக்டிவா இருக்காங்க. அங்க நானே பாக்குறேன், நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கனால அங்க லாரன்ஸ் ஒருத்தர் டைசன் காங்கிரஸுக்குன்னு கணிசமா ஒரு ஓட்டு இருக்கு. ஆனா அதைத்தான் சொல்றேன், புதிதாக மற்ற மாவட்டங்கள்ல இளைஞர்கள் எங்க ஈர்த்திருக்கு, இளைஞர்களை ஈர்க்கணும்ல. நீங்க ஒரு இளைஞர்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி பரிணாமங்கள் கட்டமைக்கப்படும். பட் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருங்க. பாஜக அப்படி இல்லைல்ல, இளைஞர்களை ஈர்க்கிறாங்கல்ல. நீங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் 20 ஆண்டுகள் ஆள்றாரு. நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வயது 20, முதல்ல ஓட்டு போட போறீங்கன்னா நீங்க பிறக்கும் போதே நிதிஷ்குமார் தான் முதல்வர், உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லையே. இதுவரைக்கும் நீங்க மாற்றால பார்த்ததே இல்லையே. தேஜஸ்வி யாதவ் என்ன செய்ய போறாருன்னே தெரியாது. அப்ப அந்த முதல் தலைமுறை ஓட்டர் கூட மாற்றி போடலையே. அப்ப நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அந்த இடத்துல தான் காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ கவனிக்கவும் களமாடவும் தவறிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா கடந்த தேர்தல் அந்த மேஜிக் நடந்திருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி வெறும் 15,000 25,000 அளவுல தான் அவங்க வந்து வெற்றியை தீர்மானிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேர்தலில் இப்ப பாஜக என்டிஏ கூட்டணியிலேயே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அமித்ஷா அவர்கள் வராரு, மோடி அவர்கள் வராங்க, வந்து பிரச்சாரம் செய்யறாங்க. இங்க இந்தியா கூட்டணியில இருந்து அந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய எந்த தலைவரும் போய் பிரச்சாரம் பண்ணவே இல்லையே. இல்ல அது பண்ணல. இன்னொன்னு தேஜஸ்வி யாதவே ரொம்ப தாமதிச்சு தானே சொன்னாரு ராகுல் காந்தி. அது எல்லாமே தானே பலவீனம்ங்கிறேன். நீங்க அதை தான் நான் சொல்றேன், மாநில கட்சிகள்ல மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலங்கள் ஆள்வதற்கான உரிமையை முதல்ல கொடுக்கணும். காங்கிரஸ் அதை முதல்ல வழிமொழியும். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடா எங்களுக்கு கூட்டணி ஆச்சு, கூட்டு மந்திரி சபை இன்னும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. பீகார்ல அதானே உங்களுக்கு இப்ப பார்க்க முடியுது. ஏன் நீங்க அவரை வந்து தேஜஸ்வி யாதவ முன்கூட்டியே சொல்றதுக்கு என்ன தயக்கம், அவர் கேட்கிற தொகுதியில விட்டு கொடுக்கறதுல என்ன தயக்கம்? அதுதான் இங்க பிரச்சனை. அதாவது அப்ப எத்தனை மாநிலங்கள்ல காங்கிரஸ் வந்து ஆட்சி பீடத்துல இருக்காங்க அப்படிங்கறதான் காங்கிரஸ் பாக்குறாங்க. அவங்க அதை தான் நினைக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்திலும் தன்னலத்தை அப்படிங்கறத நோக்குறாங்க. இப்ப இப்பவுமே விஜய் கூட அவங்க பேசுறாங்க பின்னணி வந்து தமிழ்நாட்டு களம் இல்ல, அவங்களுக்கு கேரளால வாய்ஸ் வேணும். நான் கன்னியாகுமரி பக்கத்துல இருந்து ஒரு நாள் தெரியும், மோகன்லால் மம்முட்டி படம் கூட வராது. நீங்க விஜய் படம் வருதுன்னா நீங்க செக் பண்ணலாம் நெட்ல, நண்பர்கள் யாராவது விஜய் படம் வருதுன்னா கேரளால அந்த வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மோகன்லால் மம்முட்டி படம் கூட வராது. சில மீறி அதையும் மீறி மோகன்லால் படம் வரும். வந்தா விஜயும் மோகன்லாலும் சேர்ந்து நடிச்ச ஜில்லா மாதிரி படமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு அங்க மாசு இருக்கு. அப்ப அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றதுக்கு விஜய் கூட கூட்டணி போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. கேரளால வாய்ஸ் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கேரளா வந்து எஜுகேட்டட் ஸ்டேட், இந்தியாலேயே அதிகமானவர்கள் படித்த ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்மையில திருச்சூருக்கு சன்னி லியோன் வந்திருந்தாங்க, வரலாறு காணாத கூட்டம் அந்த மாநிலத்திலே வந்துச்சு. ஸோ அது எப்படி ஓட்டா ரியாக்ட் ஆகுமா என்பதெல்லாம் நமக்கு போக போகுது. இல்லை, நம்ம இப்போ பீகார் தேர்தலையொட்டி காங்கிரஸ் பாஜக நிலைப்பாடு அங்கே வெற்றி வாய்ப்பு, அப்புறம் இங்கே தமிழகத்தில் அதனுடைய கம்பேரிசன் பார்த்துட்டு இருக்கோம்.
விஜய் இதுல இருந்து படிப்பினை எடுத்துப்பாரா? ஏன்னா பிரசாந்த் கிஷோரை ரொம்ப நம்பி இருந்தாங்க. பிரசாந்த் கிஷோருடைய இந்த தோல்வி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாலும் கூட மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க முடிவுகளா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதை ஏற்பாரு. விஜய் நீங்க கேட்டது போல பூத் கமிட்டி மாநாடுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கூட பிரசாந்த் கிஷோரை தான் கூட்டு வந்தார். 2ஆம் ஆண்டு துவக்க விழா, 2ஆம் ஆண்டு தொடக்க மன்னிச்சுங்க 2ஆம் ஆண்டு தொடக்க விழாக்கே கூட்டு வந்தார். இப்ப அவர் கட்சியே பாவம் மூடு விழா காணக்கூடிய லெவல்ல இன்னைக்கு இருக்கு பிரசாந்த் கிஷோரோட கட்சி. இதுதான் நான் சொன்னேன், களத்துல இருக்கக்கூடியதுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க வியூகம் வகுக்கலாம், எங்கேயோ ஒரு அறைக்குள்ள இருந்து குளிரூட்டப்பட்ட அறையில இருந்துட்டு நீங்க இதை பேசுங்க, இதை அறிக்கையா விடுங்க, இதை பண்ணுங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் எப்போ உருவாகும்னா கிரவுண்ட்ல தலகர்த்தர்கள் இருக்கணும். நீங்க விஜய் அதை நிச்சயமா உணர்ந்திருப்பார். பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய தோல்வி படுதோல்வி அப்படின்னு நான் சொல்றேன். அந்த படுதோல்வி உண்மையிலேயே விஜய் அவர்கள் தன்னை மறுபரிசீலனை செய்வார். அவர் தன்னை பலரும் சொன்னது எதிர்பார்க்கப்பட்டது தானே சார்? இல்ல நிச்சயமா எதிர்பார்க்கப்பட்டதா. பட் பிரசாந்த் கிஷோர் போட்டியே போடல, அவரே களத்துக்கு வரல. நீங்க அது எவ்வளவு பெரிய பலவீனம். நீங்க நின்று தோக்குறது வேற, நீங்க நின்று தோக்குறது. இப்ப ஆம் ஆத்மி பல தொகுதிகளில் நிக்கிறாங்க, இந்த ஓவைசி போய் நிக்கிறாரு, இவரெல்லாம் களமாது காண்றாங்கல்ல. அப்ப நீங்க ஒரு தலைவன் என்பவன் யார்? ஒரு பிரச்சனையின் போது நிற்பவன். இப்ப பிரச்சனை நான் எதை சொல்றேன், நான் இங்கே உள்ள தமிழ்நாடு சமாச்சாரத்துல சொல்லல. நான் இங்க பிரச்சனை அப்படின்னு நான் சொல்றது ஒரு தேர்தல் களம் என்பது ஒரு பிரச்சனை. நீங்க 243 தொகுதியில வேட்பாளரை போட்டுட்டு நான் நிக்க மாட்டேங்கிறது தலைமைத்துவத்துக்கு அழகு இல்லைல்ல. அப்ப அந்த தலைமைத்துவத்துல சிக்கல் வருது பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஒருவேளை அவர் இன்னும் காலம் இருக்கு, ஒரு யங்ஸ்டர் தான், இன்னொரு 5 ஆண்டுகள் அவர் முதல்ல அரசியலை பயிற்சிக்குவார், கத்துக்குவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ப தேர்தல் முடிவுகள் பீகார்ல என்ன சொல்ல விரும்புது? தமிழகத்துக்கு இதுல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கா? இல்ல, நிச்சயமாக இருக்கு. தமிழகத்திற்கு என்ன மெசேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரசினுடைய முயற்சிகள், காங்கிரஸ் ஒரு புதிய அணி அமைத்து விடலாம், மாற்று அணி அமைத்து விடலாம் என்பதாகலாம் காங்கிரஸில் ஒரு பிரிவினர் நினைக்கிறாங்க. பட் அது ஒரு மண்குதிரையா பொன்குதிரையா என்பது தெரியாது அப்படிங்கிறத முதல்ல அவங்க பொன்குதிரைனே நம்பிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அது மண்குதிரையா பொன்குதிரையா என்கிற ஒரு கேள்வி அது நிச்சயமா எழுப்பியிருக்கு. ஒன்று. இன்னொன்று, பாஜகவை மக்கள் பீகார்ல இவ்வளவு தூரம் ஏற்றுக்கு நம்ம பேசணும், 90 சீட்டு அவர்கள் மட்டுமே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இது 1 2 முன்ன பின்ன வரலாம் நாளைக்கு ரிசல்ட்ல. பட் அது ஒரு சரிக்கு சமமா நின்றுந்தாங்க. 101 தொகுதி 101 தொகுதி ஐக்கிய ஜனதா தளமும் அதற்குள்ளே ஒரு செய்தி இருக்கு. இப்ப நீங்க கேட்டதுனால நீங்க கடந்த தேர்தல்களில் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் கூடுதலாக போட்டிட்டார், பாஜக அதை விட கொஞ்சம் குறைவாக போட்டிட்டாங்க. இந்த தேர்தலில் சரிபாதிக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை இந்த முறை முதல்வர் பதவி யாருக்கு என்பது கூட இனிமேல் நாளை மறுநாள் சிக்கல்கள் வரலாம். பட் தமிழ்நாட்டுக்கு இதுக்குள்ள என்ன செய்திருக்குன்னா, அதிமுக கடந்த முறை 20 தொகுதிக்குள்ள பாஜக அடக்கிட்டாங்க, ஒரு 20 தொகுதி தான் கொடுத்தாங்க. இந்த முறை அப்படி அடக்க முடியுமா? இவங்க பீகார்ல எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமார் கவர்மெண்ட் திரும்பி வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நிதி இருக்கு. நம்ம சொன்னது போலதான் பட்ஜெட்ல அள்ளி எறிஞ்சாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு இவங்க அள்ளியும் கொடுக்கல, கிள்ளியும் கொடுக்கல. இவங்களை வைத்துக் கொள்வது இவர்களுக்கு பாரம் நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சூழல் இருக்கு. பட் பாஜக அதை அக்செப்ட் பண்ணுமா? 20 சீட்டோட அவர்களை அடைக்க முடியுமா? நாங்க பீகார்ல ஜெயிச்சிருக்கோம், அங்க ஜெயிச்சிருக்கோங்கிற பொழுது அவர்களுடைய கரம் இன்னும் ஓங்கும். அந்த கை ஓங்குகிற பொழுது அதிமுகவும் கூடுதல் சீட்டுகளை கொடுக்க வேண்டிய சில தேவைகளோ நெருக்கடி நான் சொல்றது நெருக்கடி தான் வரும் அப்படிங்கிறேன். ஸோ அந்த வகையில் இது தமிழ்நாட்டுக்குமான ஒரு பாடமாக இருக்கு. இன்னொன்று, இந்த எஸ்ஐஆர் அதுல எவ்வளவு விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிற எதிர்கட்சிகள் நீங்க அதைத்தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டுருச்சுன்னு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய முக்கியத்துவத்தையும் இந்த பீகார் தேர்தல் நமக்கு உணர்த்துது. நான் குறிப்பிட்டது போல கடந்த தேர்தலில் ஒரு 12,000 to 20,000 ஓட்டு தான் ஒட்டுமொத்த வித்தியாசமாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்குமா இருக்கும், அந்த அளவுக்கான ஒரு வித்தியாசம் பார்க்க முடியுது. சோ இது எஸ்ஐஆர் குறித்த ஒரு விழிப்புணர்வையும் தமிழ்நாட்டுக்கு அவசியத்தையும் இது உணர்த்ததா. ஓகே, நிச்சயமா என்ன நடக்கும், தமிழ்நாட்டு தேர்தல் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.